சரி சார், இன்னொரு சந்தேகம், இன்னொரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்னென்னா, பொதுவாக இப்போ தமிழ்நாடு மட்டுமல்ல மற்ற மாநிலங்கள்லையுமே இந்த பள்ளி கல்வி என்பது ஒரு உலக தரத்தில் இல்லை, தேசிய அளவிலும் அது ஒரு தரத்தில் இல்லை. அவர்களுக்கு கூட்டல் கழித்தல் தெரியல, ஒழுங்காக வாசிக்க தெரியல, ஒழுங்காக படிக்க தெரியல. ஒரு 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பையனுக்கு ஒரு 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் வகுத்தல் கணக்கு கூட போட தெரியல அப்படிங்கிறாங்க. ஆனால் அதனால் இப்போ உள்ள இந்த கல்வி முறை, இந்த பள்ளி கல்வி முறை அப்படிங்கிறது தோல்வி அடைந்து விட்டது. அதனால தான் நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க சார்? அக்கறையோடு பேசுறாங்களா அல்லது அரசியல் பண்ண பேசுறாங்களான்றத, அதுவும் ஆட்சி பொறுப்புல இருந்து பேசும் பொழுது, ஐயா நீ 2 டீச்சர் கொடுத்திருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் பாரு, பிள்ளைக்கு 2 2 4ன்னு எழுத தெரியல. நீ 2 டீச்சர் இருக்கிற ஸ்கூல்ல 5 டீச்சர் இருக்கிற ஸ்கூலா மாத்து. நீ கணிதத்துக்கு தனியா ஆசிரியர் கொடுக்கல, அதனால கூட்டல் தெரியல. நீ மொழிக்குன்னு தனியா ஆசிரியர் போடல, அதனால மொழி உச்சரிப்புல பாரு குழந்தை சிக்கல் இருக்குது. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதா நியாயம் இருக்கு. இந்த தரம் நீங்களே அதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்கீங்க? தமிழ்நாடு பாடநூல் புத்தகத்தை எடுத்து, தமிழ்நாடு பாடநூல் புத்தகத்துல 9ஆம் வகுப்புல இந்த வயது மாணவனுக்கு, ஒரு 15 வயது மாணவனுக்கு இருக்க வேண்டிய திறன்களுக்கு தேவையான அளவு இந்த இயற்பியல் பாடத்தில் இல்ல, வேதியியல் பாடத்தில் இல்ல, ஆங்கில பாடத்தில் இல்ல, அல்ல தமிழ் பாடத்தில் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. இதெல்லாம் பாருங்க நாங்க இந்த புத்தகத்துல வச்சிருக்கிறோம் சொல்லுங்க. அப்படி ஏதாவது ஒப்பிட்டு காட்டுங்க. ஒப்பிட்டு காட்டினால் நாம் அது தேவையா தேவையில்லையா, உண்மையிலே குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறையை தீர்த்துக்கலாம். இது எப்போ இருந்து 2010 சமச்சீர் காலத்திலிருந்து இது பேசிட்டு இருக்கோங்க. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர், ஒரு எக்ஸ்பி ஐபி ஆபீசர், அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடில இருந்து இதே கேள்விதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் தனியார் பள்ளியை சார்ந்தவங்க நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டு அத்துணை பேருக்கும் பதில் சொல்லிட்டோம். ஐயா நான் புக்கோட வந்துட்டேன், நீயும் புக்கோட வா, நீ எடுத்துட்டு வா ஒரு என்சிஆர்டி புக்க, நான் என்னோட என்சிஆர்டி புக்கையும் என்னோட எஸ்சிஆர்டி புக்கையும் ரெண்டையும் வைக்கிறேன், கம்பேர் பண்ணுவோம், சொல்லு எந்த இடத்துல எது தப்புன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு. வயதுக்கு தகுந்தார் போல. சரி, ஒரு பாடத்திறன் கேட்கலாம், அந்த மாணவனோட அந்த கற்றல் திறன் கேட்கலாம். கற்றல் திறன் வெளிப்பாட்டு, அதான் நீங்க பாடத்திட்டத்தை குறைன்னு சொல்றீங்க. பாடத்திட்டத்துல குறை இல்லைன்னு சொன்ன உடனே கற்றல் திறன் வெளிப்பாடுக்கு என்ன தேவை? அதுதான் முன்னாடி சொன்னேன், ஆசிரியர் போதலன்னு சொல்றீங்களா? ஆசிரியர் இருந்தும் கற்றல் திறன் இருந்ததா, ஆசிரியர் இல்லாத பள்ளியில இருந்ததா, அதையெல்லாம் நீங்க சொல்லணும். அப்படி ஆசிரியர் இருந்தும் அந்த கற்றல் திறன் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வேற என்ன மாதிரி அழுத்தத்தை கொடுத்தீங்க? வேற என்னென்ன வேலை கொடுத்தீங்க? அந்த குழந்தையோட சமூக சூழல் என்ன? அந்த குழந்தையுடைய வீட்டு சூழல் என்ன? மற்ற குழந்தை படிக்கும் போது இந்த குழந்தை மாத்திரம் படிக்கலன்னா, ஒரு பள்ளியில 10 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் படிச்சுட்டாங்க, 6 பேர் படிக்கலன்னு உங்க வாதத்தையே நான் எடுத்துக்கிறேன். 4 பேர் படிச்சாங்க, 6 பேர் படிக்கல அப்படின்னு சொன்னா 4 பேர் எப்படி படிச்சான்ற கேள்வி இருக்குல்ல. அப்ப 6 பேர் எப்படி, அதுதான் நீங்க ஆய்வு பண்ணணும். அதை ஆய்வு பண்ணி அந்த தரவை கொடுங்கன்னு சொன்னா, அந்த தரவை கொடுக்காம அரசாங்கத்துல உட்கார்ந்துகிட்டே நீங்க இது தரம் இல்லன்னு சொல்லி ஒரு தனியார் பள்ளி முதலாளி பேசுற மாதிரி பேசுறீங்கன்னா அது எப்படிங்க நியாயம்? ஓகே, பொதுவா இந்த மத்திய அரசு நிதி தர மறுப்பது என்பது, அது மத்திய கல்வி அமைச்சரே ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து கூறுவது என்பது ஒரு வினோதமான ஒரு நிகழ்வாக இந்த கடந்த ஒரு அண்மை கால அரசியல் ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஒரு பள்ளி கல்வித்துறை என்று அழைக்கக்கூடிய மிகவும் ஒரு ஆதாரமான அந்த கல்வி வளர்ச்சிக்கான நிதியை மத்திய அரசு கொடுக்க மறுக்கிறது. இதை தொடர்பாக மத்திய அமைச்சர் முதலமைச்சருக்கிடையே நேரடி மோதலும் உருவாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு அடுத்து செய்ய வேண்டியது என்ன? மத்திய அரசிடமிருந்து அந்த 2152 கோடி ரூபாய் நிதியை பெறுவதற்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார்? ஒன்றிய அரசிற்கும் மக்களுக்கும் தான் பிரச்சனைங்க. ஒன்றிய அரசுக்கும் முதலமைச்சருக்கு இங்க பிரச்சனை இல்லை. ஒன்றிய அரசு மக்கள் விரோதமாக செயல்படுகிறது என்பதை மறைப்பதற்காக முதலமைச்சர் மீது ஒரு பழியை வைத்தால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எல்லோரும் கொதிப்பார்கள். எனவே மக்களை ஒரு குழப்ப நிலைக்கு கொண்டு போகலாம் என்ற ஒரு சூழ்ச்சி இங்க நடக்குது. எனவே நாம என்ன சொல்லணும்னா, இது பாஜகவுக்கும் திமுக இருக்கிற பிரச்சனை கிடையாது, இது முதலமைச்சருக்கும் ஒன்றிய அமைச்சருக்கு இருக்கிற பிரச்சனை கிடையாது. ஒன்றிய அமைச்சர் சட்ட விரோதமாக தமிழ்நாடு மக்கள் கட்டிய வரிப்பணம், இதற்கு முன்னாடி மாநில அரசுக்கு வந்த வரி வருவாய ஜிஎஸ்டிக்கு அப்புறம் மாறி போச்சு. மாநில அரசுக்கு ஏற்படக்கூடிய இழப்பை ஈடு செய்வதற்கு தான் இழப்பு ஈடு செய்யும் தொகையை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. ஆக ஜிஎஸ்டியில இருந்து வரக்கூடியது வருமானம், இது ஒன்றிய அரசு கிடைக்கிற வரி வருமானத்திலிருந்து நிதி பகிர்மானம் இருக்குல்ல, அந்த பகிர்மானத்தை முறைப்படி கொடுக்கலன்னு சொன்னா பாதிக்கப்படுவது குழந்தைகள். அரசமைப்பு சட்டத்தின்படி கல்வி உரிமையாக பெறப்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார். எனவே மக்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுகிறது என்பதனால் ஒன்றிய அரசே உன்னுடைய போக்கை மாற்றிக்கொள் என்று மக்கள் வீதிக்கு இறங்கி போராடுவதுதான் இதற்கு தீர்வாக இருக்க முடியுமே தவிர இது முதலமைச்சர் சார்ந்த, அது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல.